அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் கனிமொழி, பட்டிமன்ற பேச்சாளர். இன்னைக்கு ஒரு விஷயத்தை குறித்து உங்கள்ட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்திருக்கீங்க. ரமேஷ், உமேஷ் அப்படின்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரையும் படித்த இந்த 2 மாணவர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப அறிவாளி. அதில் ரமேஷ் நிறைய உதவிகள் உமேஷ்க்கு பண்ணிக்கிருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, மேக்ஸ்னு எந்த டவுட்டாக இருந்தாலும் அத்துப்படியாக ரமேஷ் சொல்லி கொடுத்துருந்துருக்கான். அப்போ 10th அப்புறமா என்ன சூழல் ஆயிடுச்சு அப்படின்னா, 10th முடிச்ச நேரத்திலேயே ரமேஷுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பா ஒரு பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு உத்தியோகத்தில் வேலை பார்த்துக்கு இருந்திருக்காரு. அவர் இறந்த ஒரே காரணத்துக்காக அவருடைய வேலை ரமேஷ்க்கு அந்த வேலை கிடைச்சிருதுங்க. வெறும் 10th ஸ்டாண்டர்ட் மட்டுமே படித்த அந்த ரமேஷ் என்ன பண்ணினான்னா அரசு வேலைக்கு போயிடறான். ஆனால் இந்த உமேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நல்ல ஒரு பட்டப்படிப்பு முடிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி அதே பேங்க்குக்கு உயர் அதிகாரியா வர்றான். இப்ப ரமேஷோட மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம பார்த்து சொல்லி கொடுத்துருக்கோம் சின்ன பிள்ளைல. அந்த சின்ன பிள்ளைக்கான அந்த ஒரு குணாதிசயம் மட்டும்தானே இருக்கும். ஆனா உமேஷ் மிகப்பெரிய ஒரு உயர் அதிகாரி அந்த பேங்க்ல இருக்கான். ஒரு செலான்ல ஒரு கரெக்ஷன் இருக்குது. அதை பார்த்த உடனே என்ன இருந்தாலும் நீ எனக்கிட்ட கேட்டு படிச்சவன் தானடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டை. அதாவது ரமேஷ் பண்ண தப்ப உமேஷ் சுட்டி காட்ட, நீ என்கிட்ட டவுட் கேட்டு படிச்சவன் தானே அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் வாய் விட, அத்தனை அலுவலர்கள் முன்னாடி சங்கடப்பட்ட உமேஷ் என்ன பண்ணிடுறான்னா அவனை பணியிடை மாற்றம் செய்யற மாதிரியான ஒரு சூழல் வந்துருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதே பேங்க்குக்கு திருப்பி ரமேஷ் வேலை பார்க்க வர்றான். இப்ப இவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அத்தனை நபர்களை எப்படி சந்திச்சிரு? அப்ப ரமேஷுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும் அவனுக்கு. தன்னுடைய என்னதான் இருந்தாலும் உமேஷ் உயரதிகாரி அப்படிங்கறத அவன் நினைவில் கொள்ளாம விட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்ப அவனுக்கு ஏற்படக்கூடிய சங்கடம், வேதனை, மற்ற சக ஊழியர்களை அவனால சரியா பார்க்க முடியலைங்க. இப்படிதான் வாழ்க்கையில எல்லா சூழலுமே ஏற்றம் தாழ்வு ரெண்டுமே இருக்கத்தான் செய்யும். வாழ்தல் மகிழ்தன்று இளமே, முனிவின் இன்னாதென்றாலும் இளமே, புறநானூற்றுல சொல்லியிருக்காங்க. வாழ்தல் ஆகா சூப்பரா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கவும் கூடாது. அடாடா வாழ்க்கை வெறுத்து போச்சே அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாது. இதெல்லாம் நினைக்காம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியா இருக்கணும். யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படி தெரியுமா? வழிகள் இல்லாமல் வானத்தில் கூட நடந்து விட முடியும். வழிகள் இல்லாமல் வானத்தில் கூட நடந்து விட முடியும். வழிகள் இல்லாமல் வாழ்க்கையில் நடந்துவிட முடியாது, கடந்து விடவும் முடியாது. ஆகவே நீங்கள் எல்லோரும் பக்குவப்பட்டவர்களாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.